அனைவருக்கும் வணக்கம். மனைவி மேக்ஸ் அகாடமியிலிருந்து 10ஆம் வகுப்பு கணிதத்தில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ A = 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கோம். மற்றும் B = x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண்ணுன்னு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்கான். எனில் A x B மற்றும் B x A ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A வந்து பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A = 1, 2, 3. Bங்கிறது வந்து கனக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்கான். x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் சொல்லியிருக்கான். அப்போ 10ஐ விட சிறிய பகா எண் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ 1 வந்து பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 2 வந்து பகா எண். அடுத்து 3 வந்து பகா எண். 4 வந்து பகு எண், அதனால் அதை எழுதக்கூடாது. அடுத்த பகா எண் வந்து 5. 6 வந்து பகு எண். 7 வந்து பகா எண். அடுத்து 8 வந்து பகு எண். 9 வந்து பகு எண். அப்போ 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னா 2, 3, 5, 7 இது மட்டும் வரும். இப்போ பியும் பட்டியல் முறைக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A x B கண்டுபிடிக்கலாம். இப்போ A x Bங்கிறது ஏங்கிறது ஒரு கணம், பிங்கிறது மற்றொரு கணம். 2 கணங்களை பெருக்கிறதுக்கு பேர் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ A x B கண்டுபிடிக்கணும். A வந்து 1, 2, 3. கிராஸ் B வந்து 2, 3, 5, 7. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பெருக்கிறதுனா, இந்த 1 எடுத்துக்கிட்டு இந்த 2வது கணத்தில் இருக்கிற எல்லா உருப்படியும் சேர்த்து வரிசை ஜோடியாக எழுதணும். எழுதினோம்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து இந்த 2 எடுத்துட்டு இந்த 2வது கணத்தில் இருக்கிற எல்லா உருப்படியும் சேர்த்து வரிசை ஜோடியாக எழுதணும். எழுதினோம்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3ஐயும் அதே மாதிரி எழுதினோம்னா 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுதான் வந்து என்னன்னா A x B. அடுத்து இதுலேயே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B x A கேட்டிருக்காங்க. B x Aன்னா பிஏ ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏஏ நெக்ஸ்ட் எழுதி அதே கார்ட்டீசியன் பெருக்கெல்லாம் பெருக்க வேண்டியதான். இப்போ B வந்து 2, 3, 5, 7. கிராஸ் A வந்து 1, 2, 3. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்கணும்னா இதே மாதிரி தான். 2 எடுத்துட்டு இதில் இருக்கிற எல்லா உருப்படியும் 2வது கணத்தில் இருக்கிற எல்லா உருப்படியும் சேர்த்து வரிசை ஜோடியாக எழுதணும். எழுதினோம்னா 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3 சேர்த்து எழுதினோம்னா 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட்டு 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட்டு 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளோதான். இதுதான் B x A. இதுதான் என்னுடைய ஆன்சர்.